இன்றைக்கு நாம் ஒரு வேதத்திலே கூறப்பட்ட ஒரு யுத்த வீரனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீதனுடைய வாழ்க்கையிலே சீயோன் கோட்டையை பிடித்து அதிலே தன்னுடைய ஆட்சி பீடத்தை ஸ்தாபித்தார். அங்கே அவருக்கு ஏற்பட்ட அந்த பெரிய யுத்தத்திலே யார் இந்த பட்டணத்தை பிடிக்க முடியுமோ அவன்தான் என்னுடைய சேனைகளுக்கு தலைவனாக இருப்பான் என்று தாவீது சொன்னார். அதன்படி செரியாவின் குமாரனாகிய யோவாப் அந்த காரியங்களை முந்தி சென்று யுத்தம் பண்ணி அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். யோவாபை குறித்து நாம் பார்க்கும்போது இவன் மகா பெரிய ஒரு படைத்தலைவன். தாவீதனுடைய ஆட்சியிலே முக்கியமான பங்கு வகித்தவன். தாவீதனுடைய யுத்தங்களையெல்லாம் நடப்பித்த இவன் ஒரு முறை கூட தோல்வியை காணாத ஒரு மகா பெரிய வீரன். கடைசி தன்னுடைய மரணம் வரையிலும் இல்லை, தாவீதனுடைய மரணம் வரையிலும் தாவீதையே சார்ந்திருந்து தன்னுடைய இஸ்ரவேல் நாட்டை விட்டு எங்கும் ஓடி சதி செய்யாத ஒரு உண்மை தலைவன். இந்த யோவாபுக்கு பேரு யெகோவா என் தகப்பன், சர்வ வல்லவர் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிற பேரோடு கூட நல்ல ஒரு பொறுப்புள்ள உத்தரவாதமுள்ள ஒரு தலைவனாக இருந்தான் என்று இவரை குறித்து வாசிக்கிறோம். தாவீது ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதுபோல தாவீதனுடைய நிலைமைகள் எல்லாவற்றிலும் தேவனை நேசித்த ஒரு மகா பெரிய யுத்த வீரன். இந்த நேரத்திலே நாம் இந்த யோவாபை குறித்து அவன் முந்தி ஏறி அவன் என்ன செய்தான்? சீயோன் கோட்டையை பிடித்தான். இன்றைக்கு நாம் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய காரியங்களை எல்லாம் எழும்பி ஜெயித்து சுதந்திரிக்க இந்த யோவாபுடைய சரித்திரமும் நமக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஏற வேண்டிய படிகள் உண்டு, நீ சுதந்திரிக்க வேண்டிய பட்டணங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, சுதந்திரங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. எப்படி செரியாவின் குமாரனாகி யோவாப் என்பவன் தாவீதனுடைய திரண்ட இராணுவத்துக்கு தலைவனாக மாறுவதற்கு அவன் செயல்பட்டானோ கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1 நாளாகமம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே அங்கே கூறப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? எபூசியன் கொடிகள் தாவீதை நோக்கி சொன்னாங்க, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. காரணம், ஆம், இந்த பட்டணத்திலே எபூசியர்கள் குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு பலத்த கோட்டை, ஒரு பலத்த நகரம், இதை தாவீது சொந்தமாக்க அவருக்கு தடைகள் இருந்தது. இன்னைக்கு நமது வாழ்க்கையிலும் தடைகள் மத்தியில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோம். தடைகளை ஆண்டவர் இல்லாமல் உன்னால் நீக்கவே முடியாது, உன்னுடைய சொந்த பலத்தால் முடியாது. அருமையானவர்களே, அங்கே வாசிக்கிறோம் அந்த 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்திலே எபூசியர் தடுப்பார்கள், குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, உலகம் உன்னை பார்த்து சொல்லுது, இது உனக்கு சாத்தியமில்லை, உனக்கு தடைகள் வரும், உனக்கு சோதனைகள் உண்டு, உன்னால் இந்த ஆசீர்வாதம் பெற முடியாது, இந்த வியாதி நீங்காது, உன் குடும்பம் கட்டப்பட முடியாது என்று சொல்லும்போது இந்த எப்படி யோவாப் தாவீதனுடைய போர்ச்சேவகனாக தளபதியாய் மாறுவதற்கு அவன் செயல்பட்டானோ கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எது முடியாதோ அதை நிரூபித்தான் முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அந்த 2 சாமுவேல் 5-6 வீட்டில் போய் படிங்க. அவன் தடைகள் இருந்தது. இது ஒரு பலத்த துருகம், ஒரு பலத்த கோட்டை, இது ஒரு பெரிய பட்டணம். இந்த எதிரியை அவனால் ஜெயிக்க முடியாது. 8ஆம் வசனத்திலே அவன் எதிரியை முறியடித்தான். அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, தாவீதனுடைய ஆத்துமாவை பகைக்கிறவர்களை ஜெயிக்க வேண்டும்.
இந்த எபூசியர் யார்? தாவீதினுடைய ஆத்துமாவை பகைக்கிறவர்கள், ஆண்டவருடைய இதயத்தை பகைக்கிற பாவ வல்லமைகள், சாத்தானுடைய வல்லமைகள் நமக்கு முன்பாக உண்டு. அதை ஜெயிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மாம்ச வல்லமைகளாக இருக்கலாம், பாவ வல்லமைகளாக இருக்கலாம், கண்ணிகளாக இருக்கலாம், தந்திரமாக இருக்கலாம், ஏமாற்றுதலாக இருக்கலாம், வஞ்சிக்கப்பட்ட நிலைமைகளாக இருக்கலாம், பாதிப்புகளாக இருக்கலாம். இந்த அரணை என்னால் மேற்கொள்ள முடியாது, உன்னால் முடியாது என்று சொல்லும்போது யோவாப் எப்படி தடையை நீக்கினாரோ, கர்த்தர் நம் பட்சமாயிருந்து அரண்களை நிர்மூலமாக்குற வல்லமையை நமக்கு கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, நாம் மாம்சத்தோடு போராடுகிறவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குற தேவனுடைய பலன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்ப்பு உண்டு, ஆனால் எதிர்ப்பின் மத்தியில் உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதுளை தாண்டுவேன். அல்லேலூயா. ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நீ எதிர்ப்பை சந்திக்க வேண்டும். முதலாவது பிசாசு, மனிதர்கள், எதிர்ப்புகள் உன் பிள்ளைகளை தகர்க்க, உன் குடும்பத்தை பாதிக்க பண்ண, உன் குடும்பம் கட்டப்படக்கூடாது, உன் தொழில் நன்றாக இருக்கக்கூடாது என்று பிசாசு பல காரியங்களை செய்யும் போது தடைகளை நீக்கிற ராஜா உனக்கு முன்னாக போக எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் போவார்? அல்லேலூயா. யோவாப் முந்தி ஏறி தலைவனாக மாறினான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீது நகரம் என்று சொல்லப்பட்டது. தாவீது அங்கு வாசம் பண்ணினான். தாவீதினுடைய இருதயத்தை வெறுக்கிற எபூசியரை ஒரு யோப் ஜெயித்தது போல என் ஆண்டவருடைய இதயம் எதை எதைய வெறுக்கிறதோ, மாம்ச இச்சைகள், பாவ எண்ணங்கள், உலக சிநேகங்கள், குடி, வரி, வெளியிறங்குமான பாவங்கள், இதையெல்லாம் நான் வெறுக்கும்போது இயேசு சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அருமையான தாவீதனால் அனுப்பப்பட்ட ஒரு படைத்தலைவன். இந்த யோவாப் தாவீதனால் அனுப்பப்பட்டவன். நோக்கம் என்ன? இந்த அம்மோனியரை அழிக்க வேண்டும். ரப்பா என்ற ஒரு மகா பயங்கரமான பட்டணத்தை பிடிக்க வேண்டும். தாவீது இருந்த காலம் முழுவதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீதுக்கு வலதுகரமாக திகழ்ந்த படைத்தலைவனாகி யோவாப் அனுப்பப்படுகிறான். அருமையானுடைய அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? நீ அம்மோனியரை அழிக்க வேண்டும். அம்மோனியர் யார்? நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லோத்து ஒரு குகையில் தங்கும்போது மனைவி உப்புத்தூணாக மாறிவிட்டாள். அங்கே தன்னுடைய 2 பெண் மக்கள் இருந்தார்கள், குடிக்க வைத்தார்கள். அதன் மூலம் பிறந்த 2 சந்ததி தான். அதில் ஒன்று அம்மோனியர். அருமையான இந்த அம்மோனியரை அழிக்க வேண்டும். முறை தவறி வாழ்வது தவறு. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் பழகும்போது பெற்றோரும் பிள்ளைகளை லிமிட்டாக வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சித்தப்பா பையன் தானே, பெரியப்பா பையன் தானே, மனைவியிட்ட பேசும்போது இதில் என்ன தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறத விட தெர் இஸ் a limitation. சந்தேகப்படுறதுக்கு நான் சொல்லலை. சந்தேகத்தை விதைக்கிறது என்னுடைய ஊழியம் அல்ல. ஆனால் யூ வில் பி வெரி கேர்ஃபுல். லிமிட்டேஷன். சித்தியை பார்த்தியா, பேசுனியா, போ, இங்கே தங்கி இங்கே இருக்கிறது தேவையில்லை. பெரியம்மா பொண்ணட்ட பேசுனியா, போதும், தேவையாக்கு பேசுனியா, பேர் இங்கே தங்கணும், இங்கே இருக்கணும், இங்கே சாப்பிடணும்னு நினைக்காத என்று நீங்கள் தான் உங்கள் காரியங்களில் கண்ட்ரோல் பண்ணணும். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லோத்தின் சந்ததி அம்மோனியர், மோவாபியர், இதை அழிக்க தாவீது கட்டளை கொடுத்தார். குடி, வேசித்தனம் ரெண்டும் லோத்தின் கூடாரத்தில் இருந்தது. இனி உன் கூடாரம் எப்படி இருக்கு? உன் கூடாரத்தில் குடி இருக்கா, வேசித்தனம் இருக்கா, துன்மார்க்கம் இருக்கா? அதனுடைய பொருள் என்ன? இந்த அம்மோனியரை நீ அழிக்க வேண்டும். அம்மோனியரை அழிக்காமல் தாவீது தன்னுடைய பகுதிகளை வெற்றியடைய முடியாது. இதற்கு ஒரு யோப் தேவைப்பட்டது. யோவாப் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? அம்மோனியரை அழிக்க வேண்டும்.
அருமையானவர்களே, கட்டளை கொடுத்த தாவீது இந்த பணி செய்வதற்கு யுத்தத்துக்கு போகாமல் அங்கே இருந்து விட்டார். வீட்டுக்குள்ளே இருந்தான், உப்பரியிலே எழும்பினான், உலாத்தினான். நீ எந்த கட்டளை உனக்கு தேவன் கொடுத்தாரோ, வாட் எவர் மிஷன், ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை, இதை செய்தே முடித்து ஆக வேண்டும். பாகிஸ்தானில் ஒரு பகுதி நம்ம கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ். அந்த காலத்தில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் அங்கே யுத்தம் பண்ணி பாகிஸ்தானில் அந்த பகுதியை தனி நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு நம்முடைய இந்திய படைகள் அனுப்பப்பட்டது. அவர்கள் யுத்தம் பண்ணி தனி நாடாக அதற்கு பிரைம் மினிஸ்டராக முஜிபுர் ரஹிமான் என்பவர் பிரைம் மினிஸ்டராக மாறி ஒரு தனி நாடாக மாற்றி கொடுக்கிற நல்ல பணியை நம்முடைய இந்தியா அரசாங்கம் இராணுவம் செய்து இன்னைக்கும் பங்களாதேஷ் நம்மோடு உறவாக இருக்கிறது. இருக்கட்டும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இராணுவத்தினுடைய மிஷன் அவங்க நிறைவேற்ற வேண்டிய ஒரு பங்கு நிறைவேற்றி முடித்து அந்த இராணுவம் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தது போல யோவாபுக்கு கொடுத்த கட்டளை, நீ அம்மோனியரை அழிக்க வேண்டும், ரப்பாவை நீ முற்றுகையிட்டு பிடிக்க வேண்டும். ஆனால் கட்டளை கொடுத்த தாவீது எங்க இருந்துட்டார்? வீட்டுக்குள்ளே இருந்துட்டார். ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்புவது நல்லது, உன் மனைவி அனுப்புவது நல்லது. நீ ஊழியத்துக்காக ஜெபி, நீ தேவ சுத்தங்களை செய். அதை விட்டு நீ வீட்டில் இருந்துட்டு டிவி பார்த்துட்டு நீ ரிமோட் கண்ட்ரோலில் இருந்தேன்னா சாத்தாவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய கிறிஸ்தவங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணுது, மனைவி ஜெபிக்குது, இவர் தூங்கிட்டே இருப்பார். சாத்தாவனை வஞ்சித்து போடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது அங்கே வீட்டில் அரண்மனையில் இருந்தார். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும், அது வேண்டாம். யோவாப் நிறைவேற்ற வேண்டிய பணிக்காக சென்றார். சவுல் அமலேக்கை முற்றுகையிட்டு அழிக்க சொன்ன போது அவன் கொள்ளை மேல் பாய்ந்தான், ஆட்சியை இழந்தான். தேவன் உன்னை சொன்னா அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். சோம்பலுக்கும் உல்லாசத்துக்கும் இடம் கொடுக்காதே. ஒரு வாலிய பெண்ணை கல்யாணத்துக்கு பெற்றோர் ஆயத்தம் செய்து மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். பெண் சொன்னாள், நான் மாப்பிள்ளையிட்ட 2 வார்த்தை ஃபோனில் பேசணும், ஆண்டி நீங்கள் இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டவர் தாராளமாக பேசி வீட்டுக்கு போனவர் நீ பேசணும்னு சொல்லி நம்பரை கொடுக்க. இப்போ ஆண்டிக்கு ஃபோன் வருது, அந்த பொண்ணு மாப்பிள்ளையிட்ட கொடுங்க ஆண்டின்னு சொல்ல. அவர் சொல்கிறா, மாப்பிள்ளையிட்ட 2 நிபந்தனை, எனக்கு ஷாப்பிங் போக ஆட்டோவில் நான் போக முடியாது, நீ கார் கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, நான் வாரத்துக்கு ஒரு நாள் பியூட்டி பார்க் போகணும், அது நேச்சுரல்ஸ், 7000 ரூபாய் செலவிடணும். 3வது பாயிண்ட்டு, சமைக்க ஆள் வைக்கணும். என்ன 3 பாயிண்ட் நீங்களும் வச்சுருக்காதீங்க. ஒரு நல்ல குடும்ப பெண் அவள் கையினால் சமைச்சு கணவனுக்கு கொடுப்பது தான் சுவை. அதே நேரம் நான் சமைக்கும்போது நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிற தப்பல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் உல்லாசத்துக்கும் சோம்பலுக்கும் ஆளாகி குடும்பங்கள்லாம் தாறுமாறாக போகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பெண் பிள்ளைகள் மாமியார் சொல்ல 8 மணி வரை என் பொண்ணு மருமக தூங்குறா, நான் தான் சமைச்சு போடுறேன். அந்த பழக்கமே வைக்காதீங்க, சீக்கிரம் தூங்க அனுப்புங்க. அவங்க 5 மணி ஜபத்துக்காயிலும் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுங்க, அவங்களும் சேர்ந்து உங்களுடைய சமைக்கட்டும். நீங்கள் அவங்கள சோம்பலாக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்ல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ. அருமையானவளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுது 13ஆம் வசனத்திலே, நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க நீ முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டும். தாவீதனால் அனுப்பப்பட்டது போல we are sent by God, நாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். எனக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ, தேவன் என்னை இந்த உலகத்துல மாம்சக்கிரிகளை அழிக்க, இன்றைக்கு பலவிதமான காரியங்கள் அழிக்க, சுவிசேஷ ஊழியத்தில் கூட சிலர் மாம்ச இச்சைகளையே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இயேசுவை பின்பற்றுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சுவிசேஷ பணி செய்கிறவங்க கவனமாயிருங்கள்.
தேவையில்லாத மாம்ச ஆசை இச்சைகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் நீ கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே உங்களை உள்ளத்தை ஒரு குளறுபடி பண்ணிடும். எனவே ஆண்டவரே, இரத்த கோட்டையில் நான் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. எனக்கு கேட்க வேண்டியது நான் ஏதாவது சொல்லணும். எங்கள் பாரம், கண்ணீர், சில முக்கியமான காரியத்தை கேட்கணும். அவலட்சணமான பாவ கிரிகளை உண்டாக்குற கிரிகளை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸ்டாப் எவ்ரிதிங். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் மாமியார் கொடுமை, மருமகள் என்னை கவனிப்பதில்லை, அதெல்லாம் நீ கேளுங்க. பாவம், அவன் கஷ்டத்தை சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கேளுங்க. சிஸ்டர் அதெல்லாம் போதும், நான் இப்போ உன்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேன், உனக்கு சத்தியம் சொல்கிறேன், வேதத்தின் ஒரு சத்தியம் சொல்கிறேன், கேளுன்னு சொல்லி நீ விளக்கி சொல்லி பாருங்க. உள்ளத்திற்கு சாத்தானின் ஆவி எவருடைய பாவத்தை மூடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோவா தாவீதினால் அனுப்பப்பட்டவன். அவன் அந்த அமலேக்கை அம்மோனியரை அழித்தாரா? அந்த ரப்பா பட்டணத்தை பிடித்தாரா? அவருக்கு நோக்கம் என்னவோ அந்த அதிகாரத்துடைய முடிவில் பார்ப்பீங்க. அவர் பிடித்தார். 12ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே, யோவா தன்னுடைய வீட்டை விடவும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விடவும் அவர் உண்மையாகவே யுத்தத்தையே நேசித்தார். நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தாவீது வீட்டில் இருந்துட்டார். உரியாவின் மனைவி காரியத்தில் அவர் தவறு பண்ணினார். ஆனால் அந்த உரியாவை யுத்த களத்திலே நிறுத்தி கொலை செய்யும்படி தாவீது காரணமாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும் அந்த 11ஆம் அதிகாரத்திலே. ஆனால் இந்த உரியாவை வீட்டுக்கு அனுப்பும்படி தாவீது தந்திரமாக என்னெல்லாமா பண்றார். விருந்து வைக்கிறாரு, குடிக்க வைக்கிறாரு, அவனை அனுப்புறாரு, பல தந்திரங்கள்லாம் பண்ணார். ஆனால் வேதத்திலே வாசிப்பீங்க, அந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட மனைவியை சிநேகிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ. அவன் சிங்களா அவன் என்ன சொல்றான்? பெட்டியும் நம்முடைய இராணுவ தளபதி ஆகிய உம்முடைய அடியானாகிய யோவாபும் யுத்த களத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சாப்பிட்றதுக்கும் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாயிருக்கும். இது நேரமா? எவ்வளோ நல்ல ஒரு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சுருக்கமாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் குடும்பம் இருக்கணும், மனைவி இருக்கணும், நல்ல கணவன் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் மத்தேயு 10:37 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மனைவி இருக்கணும், கணவன் இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு இயேசு. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்ல, இயேசு. யோவா மகா பயங்கரமான சீயோன் கோட்டையை பிடித்து தாவீதின் நகரமாக மாற்றினான். இவன் தாவீதினால் அனுப்பப்பட்டவன். 3வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம், இவன் எந்த ஸ்தானத்துக்காக நியமிக்கப்பட்டானோ அந்த பங்கை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். தான் எதற்காக அழைக்கப்பட்டேன், இவ்வளோ பெரிய இராணுவத்தினுடைய தலைவனாக ஏன் நியமிக்கப்பட்டேன், இதை உணர்ந்து அறிந்து அதில் உறுதியாயிருந்து ஜெயித்தான். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. என்னை அழைத்தது இந்த காரியத்துக்காக, என்னை தெரிந்து கொண்ட இந்த காரியத்துக்காக சபையில் எனக்கு ஒரு பங்குண்டு, எனக்கு ஒரு ஊழியம் உண்டு, பொறுப்புண்டு, உத்தரவாதம் உண்டு. இதை நான் உண்மையாக இருப்பேன், இந்த ஸ்தானத்தில் இருப்பேன், இதை விட்டு நான் விலக மாட்டேன் என்று உறுதியாயிருக்க வேண்டும். தன்னுடைய பங்கை கடைசி வரையிலும் யோவாப் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே
3 குறிப்புகள் இதில் பார்ப்பீங்க. தன் பங்கை நிறைவேற்றி எப்படி நிறைவேற்றினார்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்சி தாவீதினுடைய காலத்தில் மகா பெரிய இராணுவமாக சேனையாக 12 கோத்திரங்களும் பூத்து காய்த்தது. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, ஜனத்தை எண்ண வேண்டும், என்னுடைய தேசத்தில் எத்தனை லட்சங்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணும்படி ஒரு ஆசை வந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம், சாத்தான் தாவீதை ஏவினான். ஐயா, பரிசுத்தாவி ஏவுவதற்கு பதிலாக சிலவேளை மாம்ச ஏவுதல் வரும். மனைவி ஏவி விடுவாள், நாபத்தோட திராட்சை தோட்டத்தை அபகரிக்க ஏவி விடுவாள். உன் மனைவி சொல்லுவாள், இதை பண்ணு அதை பண்ணு. ஆண்டுடைய பிள்ளையே, சொந்த புத்தியோடு அறிவோடு தேவ ஞானத்தோடு ஆண்டவன் நடத்தாமல் நான் இதை செய்ய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சில மனைவிமார் சொல்லுவாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு, ஏன் நீ வாழணும்? மனைவியை நான் பிரியப்படுத்த முடியாது, இயேசுவை பிரியப்படுத்துவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சில அனனியா சப்பீரியால் இருப்பாங்க. ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து விட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இந்த அனனியா மனைவியை ஏமாற்றி தன்னையும் ஏமாற்றி தேவாலயத்துக்கு போனான். இன்னைக்கு அதுபோல ஆண்டோடைய காரியத்தில் உண்மை இல்லாம துரோகியாக பொய்யாக பித்தலாட்டமாக நீ பண்ணாதே, உண்மையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை சாத்தான் ஏவினான். அந்த நேரத்திலே நீங்க 2 சாமுவேல் 24 அதோடைய 3ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். கவனிங்க, ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை அவர் பண்ணும்போது தான் நியமிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே தன்னுடைய பங்கை தாவீதுக்கு எடுத்து சொன்னான். அல்லேலூயா. கணவர் கொஞ்சம் விலகும் போது, மனைவி கொஞ்சம் விலகும் போது, பிள்ளைங்க கொஞ்சம் விலகும் போது, நீ புத்திமதி சொல்லாததனால் தான் உன் குடும்பத்தில் பெரிய ஆபத்து வந்தது, இழிவான காரியம் வந்தது. இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு என் பொண்ணு பேசுகிறாளே, செல்ஃபோன்லே பேசிகிட்டு இருக்காளே, இதெல்லாம் அப்பமே நீ கணிச்சிருந்தா உன் பிள்ளை கெட்டு போயிருக்காது. நீ உணர்த்த வேண்டும். அல்லேலூயா. யோவாப் அருமையானவர்களே, தாவீதை உணர்த்துகிறான். தாவீது தான் நியமிக்கப்பட்ட சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல. இந்த நாட்டுக்கு படைத்தலைவன். தனக்கு தன்னுடைய ராஜாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எனக்கும் என் மக்களுக்கும். எனவே உணர்த்தினான். வீட்டில் கணவனை உணர்த்த வேண்டியது உன் கடமை. உன்னுடைய மனைவியை உணர்த்த வேண்டியது உன்னுடைய கடமை. உன் பிள்ளைகளை உணர்த்த வேண்டியது உன்னுடைய கடமை. ஆமென். என்ன சொல்ல மாட்டீங்களா? நீ ஏன் இப்படி கோபமாக பேசுனீங்க? ஏன் நீங்கள் சண்டை போட்டிருக்க கூடாது? ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே? ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணல? ஏன் நீங்கள் அவசரப்பட்டீங்க? ஏன் பேங்கில் போய் நீ அவசரமாக பணம் எடுத்தீங்க? ஏன் இந்த கையெழுத்தை போட்டு கொடுத்தீங்க? நம்ம குடும்பமே பாதிக்கப்படுது. அந்த மனைவி, சில மனைவி நல்ல பக்தியான மனைவி ஓரம் கட்டி வேலைக்காரி போல வைப்பாங்க. அதுக்குள்ள தண்டனை உன் தலை மேலே வரும். நல்ல பக்தியான ஜபிக்கிற நல்ல மனைவியோடு சேர்ந்து கைகோர்த்து ஜபித்து ஒருவருக்கொரு தேவ ஆலோசனையோடு செய்தீங்கன்னா நீ நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. தூண்டுகிற மனைவி அல்ல, தப்பானதை செய்து அதை பண்ண இதை பண்ண தூண்டுறவங்க அல்ல, பக்தியானவங்க, அன்பையும் ஐக்கியத்தையும் நேசிக்கிறவங்க. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஒரு குறிப்பு அதில் வாசிக்கிறோம். தன்னுடைய பங்கை நிறைவேற்றுகிற இந்த யோவாப் எப்படி இருந்தார் தெரியுமா? சமாதானம் செய்கிறவர். ஒரு சமயத்தில் 2 சாமுவேல் 20:1 நீ வீட்டை போய் வாசித்து பாருங்க. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமாய் 10 கோத்திரங்களை எல்லாம் பிரிவினை பண்ணினான். அப்பொழுது அந்த யோவாப் தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போய் அந்த எதிரியை பிடித்து அந்த பகுதி மக்கள் எல்லாம் தாவீதோடு இணைத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது சமாதானம் பண்ற ஒரு வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆமென். உள்ள நுழைஞ்சு 2 பண்றது அல்ல, உள்ள நுழைஞ்சு 2 கையையும் சேர்க்கணும். ஆமென். கையை எப்படி சொல்லுங்க. உள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ள நுழைந்து 2ஆ பிரிக்கிற வேலை பண்ணாதே.
சமாதானம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் புருஷன் உதவாது, காரியத்துக்கு ஒத்து வராது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணு நீ சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஜெபிப்பாக்கா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே, அவர் இன்னும் திருந்துவாரா பார்ப்போமே, நீ ஏன் நீ சொல்லக்கூடாது? கை தூக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நாம் சமாதானம் பண்ணுகிற ஒரு நல்ல ஊழியத்தை தான் அந்த யோபு செய்தது போல நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அந்த 2 சாமுவேல் 20:22 அவன் எக்காலம் ஊதினான். அந்த எதிரியாகிய அந்த மனுஷனை கொன்ற உடனே பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை கொன்றுவிட்டு சமாதானத்தை 12 கோத்திரத்துக்கு மத்தியில் பண்ணி தாவீதனுடைய ஆட்சியை ஸ்திரப்படுத்த வைத்து அமைதி பண்ணினான். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, சமாதானம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் இந்த யோவாப் அப்சலோமை அப்பாவை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்பாவுக்கு மனத்தாங்கல், மகனை சேர்க்கவே கூடாது, காரணம் அம்னோனை கொன்று போட்டான், சதி பண்ணினான் என்று பிரிந்திருந்தார்கள் தகப்பனும் மகனும். ஆனால் யோவாபை ஒரு புத்தி உள்ள தெக்கோவா ஊர் ஸ்திரீ மூலமாக சமாதான பேச்சுவார்த்தை பண்ணி 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மகனுக்கும் தகப்பனுக்கும் நடுவே பிரச்சனை. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. தெக்கோவா ஊர் புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை கண்டுபிடிச்சு அவ வாயில எல்லா வார்த்தைகளையும் போட வைத்து அவ சொல்லுவா, எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒருவன் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு ஒருவன் செத்து போனா, ஊர் வழக்கத்தின்படி நாட்டு வழக்கத்தின்படி அவனை கொடு, அவனை நாங்கள் கொல்லணும், இரத்த பழியை நாட்டை விட்டு போகணும் என்று சொல்லி பேச வைத்து தாவீதுக்கு ஒன்றும் புரியல. பிறகு சொல்லுவான், ஏன் ராஜாவே தெரியாமல் அண்ணனும் தம்பி சண்டை போட்டு செத்து போனாங்க ஒருத்தன், ஏன் இந்த அப்சலோமை தேடாமல் இருக்கீங்கன்னு சொல்ல யோவாப் சொன்னாரான்னு கேட்டு யோவாப்பை அழைத்து அப்பாவும் மகனும் சமாதானமானார்கள். அல்லேலூயா. நீ நினைத்தா அக்காவும் தங்கச்சியும் அன்பா மாறுவாங்க. இங்குள்ள ரகசியத்தை கேட்டு அங்க சொல்லி கோல் சொல்லி ரெண்டகம் பண்ற வேலையே பண்ணாதீங்க. ஆமென். கையை பிடிச்சவங்கள கோல் சொல்லி ரெண்டகம் பண்ணுகிற வேலையை கிறிஸ்தவர்களாகிய நம்ம செய்யவே கூடாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, அவன் பிரிவினை தன் கோத்திரங்களுக்கு நடுவே வந்தபோதும் சமாதானம் பண்ணினான். அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை இருந்தபோதும் சமாதானம் பண்ணினான். அந்த சமாதானத்துக்கு காரணமான இந்த யோவாப் அப்பாவுக்கு துரோகம் பண்ண இதே அப்சலோம் வந்த போதும் அவனை அடித்து கொன்று ராஜாவுக்கு பக்கபலமாய் நின்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சொன்னதனால தான் சேத்தம் பிரதர் இவ்வளோ பிரச்சனை வந்துன்னு சொன்னா நான் உபவாசம் பண்ணுவோம் பிரதர், கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் தருவார்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 26 முதல் 28 வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ரப்பா பட்டணத்தை யோவாப் பிடித்தான். பிடித்த போது இப்போது ஊரையே சுற்றி வளைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டணம் யோவாப் கையில் கிடைக்க போகுது இல்லையா? அந்த நேரத்திலே அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, ஒரு அழகான வார்த்தை. என்னுடைய பேர் வராமல் இருக்க நீர் வந்து பட்டணத்தை பிடித்து கொள்ளும் என்று சொல்லுவான். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களே, ஒரு மகா பெரிய படைத்தலைவன், பல நாட்களாக யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவன் அனுப்பின நோக்கம் இதுதான், ரப்பா பட்டணத்தை பிடிக்கணும், இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும். ஆனால் யுத்தம் பண்ணி பிடித்தான். இப்ப தாவீதுக்கு ஆள் அனுப்புறான், ஒற்றர்களை அனுப்புறான். உடனே வாரும், ஜனத்தோடு வாரும், என் பேர் வரக்கூடாது, உம்ம பேர் தான் வரணும். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டு என் பேர் வரணும்னு அதில் என்னெல்லாமோ பண்ணுறோம். உன் பேர் பிரஸ்தாபத்தை விரும்பாத, நான் சிறுகணும்,
இயேசு பெருக வேண்டும். அல்லேலூயா. மழை பெய்கிறதுக்கும் நம்ம சர்ச்சை முக்கிய பங்கு, மழை நிற்கிறதுக்கும் நம்ம சபை முக்கிய பங்கு. கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் அந்த பாசிங் பிறையில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த மழை 3 நாளாக ரமணன் சொல்கிறார் வானிலை 3 நாளும் பெய்ய போகுதுன்னு. நாங்கள் உபாசபத்தில் எத்தனை பேர் காரியம் என்பது முக்கியமல்ல, நாங்கள் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் நான் சொன்னேன்னு சொல்கிறத விட நம்ம சபை ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார். நான் ஜெபித்தேனா அற்புதம் நடந்ததுன்னு சொல்லாத, நானும் ஜெபித்தேன், இந்த பிள்ளைங்களும் கண்ணீர் விட்டாங்க, இயேசு மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. என் பேர் வரவே கூடாதப்பா, இயேசு மகிமைப்படணும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய பேரை விரும்பாதவன். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் செய்தார். அப்பா நாங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணோம், அநேகரும் ஜெபம், நாங்கள் சபையும் ஜெபித்தது. இப்படி சொல்லி நீ தப்பணும், சாத்தான் இல்லைன்னா உன்னை வஞ்சித்து விடுவான், பெருமை வந்துடும். என்ன வந்துடும் சொல்லுங்க? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னால தான், நான் ஜெபித்து தான் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லதை விட தேவன் இந்த பிள்ளைகளுக்கு செய்தார். நானும் ஜெபித்தேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தன் தலைமையில வைக்க வேண்டிய கிரீடம், அந்த ரப்பா பட்டணத்தை ராஜாவை பிடித்து எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணின யோவாப் தான் தலைமையில வைக்க வேண்டிய கிரீடத்தை 30ஆம் வசனத்திலே தாவீதுடைய தலையில் வைத்தார். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் எந்த மதிப்பு வந்தால், நல்ல காரியம் வந்தால் கணவர் எடுத்துருவார், ஏதாவது பாதிப்பு வந்தால் மனக்கு தலையில மிளகா அரைப்பார். அப்படி இருக்காதுங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தீர்மானம் பண்ணோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மனைவி விட்டு கொடுக்காது, நானும் என் கணவரும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை பண்ணணும், ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 2 பேருக்கும் அந்த மதிப்பை கொடு. என்ன சொல்றீங்க? ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீரியரும் அம்மோனியரும் யுத்தம் செய்ய அணிவகுத்து நிற்கிறார்கள். முன்னால ஒரு கூட்டம் நிற்குது, பின்னால ஒரு கூட்டம் நிற்கு. இந்த சின்ன கூட்டத்தை எப்படி ஒரு ஜெயிக்க முடியும்? சின்ன கூட்டம் மக்களோடு யுத்தம் பண்ணும்போது சீரியர் முன்னால் நிற்கிறாங்க, அம்மோனியர் பின்னால் இருக்கிறாங்க. தன் சகோதரனாகிய அபிசாய் ஒரு மகா பெரிய வீரன், 30 பேர்களில் இவர் பிரதானமான வீரன் அபிசாய். அவர் பக்கமாக ஒரு கூட்டத்தை கொடுத்து விட்டு அவர் சொன்னார் தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணத்திற்காகவும் சௌரியத்தை காட்டுவோமாக, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். தைரியமாயிரு, இது நம்முடைய ஜனம், தேவனுடைய பட்டணம், நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். நமக்கு எவ்வளவு பலன் உண்டோ அதை ஆண்டவருக்கு முழு பலத்தையும் செலவிடுவோம், முழு ஞானத்தையும் செலவிடுவோம். ஊழியத்தில் ஒதுங்கி இருக்காது, கர்த்தர் விசாரிப்பா. தேவனுடைய சபையில செய்ய வேண்டிய காரியத்தை செய், கொடுக்க வேண்டியதை கொடு, உண்மையாய் உழை, உண்மையாய் பாடுபடு, கட்டி எழுப்பு. நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம், முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவருக்கு செய்வோம். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு நலமானது செய்யட்டும். வெற்றியோ தோல்வியோ அது அவருடைய பிரியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே இந்த பிரமாணத்தை ஏற்கனவே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறியிருப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ணு? 6ஆம் வசனம் படிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, சூழ்நிலைகளை பார்க்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. அவர் யுத்தத்தை நமக்காக பண்ண போகிறார். இந்த மோசேயுடைய பிரமாணத்தின் வார்த்தைகளை இந்த யோவாப் கோட் பண்ணி தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லுவாரு, தைரியமாயிரப்பா, நம்ம ஜனங்கள், நம்முடைய தேவனுடைய பட்டணம், நம்முடைய பலத்தை முடிஞ்சாலும் யுத்தம் பண்ணுவோம். அவருடைய பார்வைக்கு நமக்கு என்ன செய்யணுமோ செய்யட்டும். தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனத்திலே
தன்னுடைய தலைமைத்துவத்தை கடைசி வரை காத்தார். நீங்கள் 23ஆம் வசனம் வாசியுங்கள். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய எல்லா இராணுவத்தின் மேலும் தலைவனாயிருந்தான். தலைமைத்துவம். என்னை ஆண்டவர் ஒரு உடன் ஊழியனாக, ஒரு ஏரியா பாஸ்டராக, ஒரு கேர்ஸ் லீடராக, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக, ஒரு வாலிபர் கூடுகையில் ஜெபம் நடத்துகிறவனாக, ஒரு நல்ல ஆத்துமாதாயம் பண்ணுகிறவனாக, கைப்பிரதி ஊழியம் செய்கிறவனாக, சுவிசேஷ பணி செய்கிறவனாக, கிராம பணி செய்கிறவனாக, ஆத்துமாக்களை தேடி ஓடுகிறவனாக, ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுகிறவனாக என்னை வைத்தார். இதை கடைசி வரை காத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொறுப்பு சீயோன் கோட்டையை பிடித்ததினால் கிடைத்தது. தாவீது சில வேளை மனம் மாறினார் இல்லையா? மனுஷன் மனம் மாறுவான். நீங்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அருமையானவர்களை பார்ப்பீங்க. அமாசா என்னைக்கும் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது மாறி சொல்லுவார். ஆனா யோவாப் தன்னுடைய ஸ்தானத்தை உறுதியாய் பற்றி பிடித்தார். அல்லேலூயா. மனுஷன் மாறலாம், இயேசு மாறாதவர். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கம்பெனி ஓனர் சொன்னார், நீ தான் அடுத்த மேனேஜர்னு சொல்லிட்டு அவரை உன்னை விட்டுட்டு வேற ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. நீ அதை பற்றி பயப்படாத, அதை விட உயர்வை கத்த தரப்போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுலாம் சிலர்லாம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் மாறிடுவாங்க. தாவீது கூட மனம் மாறினாருன்னு தான் வாசிக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் கடைசி வரையிலும் நான் ஒரு கேப்டன், இந்த ஆர்மி ஆஃப் இஸ்ரேல் 12 கோத்திரத்துக்கும் இராணுவ தலைவன், இந்த பொறுப்பில் ஆண்டவனை வைப்பார்னு சொல்லி தாவீது சாகர வரையிலும் இந்த பொறுப்பை அவர் பாதுகாத்தார். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ இந்த அழைப்பில் முடிவு மட்டும் ஓடிக்கொண்டே இரு. இதில் கொஞ்சம் கூட விலகாது. உன சோதனை வரும், உன பாதிப்பு வரும், உன கண்ணீர் வரும். சபை ஐக்கியத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு கொஞ்சம் கூட இடராமல் அல்லேலூயா நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவோம். முடிப்போமா? இப்பொழுது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28, 29 எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது வயது 70. அவரை போர்வையினால் போத்தாலும் அவருக்கு அனல் உண்டாகவில்லை. சாகப்போகிற நேரம். அடுத்த ராஜா யார் என்று தாவீது சொல்வார் என்று ஜனங்கள் காத்திருக்க, அதோனியா சொல்றாரு, நான் ராஜாவாவேன். இப்பொழுது யோவாப் அவன் பட்சமாய் சாய்ந்து அவனை ராஜாவாக்குவதற்கு அழைத்து கொண்டு போகிறான். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இந்த சாலமனை தாவீது ராஜாவாக்க கடைசியில எழும்பி செயல்படுறார். நீ ஞானமாக சரியான நேரம் பண்ணாட்டா பிரச்சனை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அந்தந்த நேரம் அந்தந்த காரியத்தை செய்யணும். ஆமென். என்ன சொல்றீங்க? அந்தந்த நேரங்கள் அந்தந்த காரியத்தை பண்ணணும். என் வாழ்க்கையில் என்ன காரியம் எப்போ நடக்கணுமோ அந்த காரியம் நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு எப்போ நடத்தணுமோ அதை நடத்தணும். இவர் ரொம்ப லேட் பண்ணதுனால இவர் சாக போகிற படுக்கையிலே அதோனியா எழும்புகிறான். இங்கே யோவாப் அவருக்கு உதவி செய்கிறார். இப்போ தாவீது சாலமனை கட்டளை கொடுத்த நிலைமையிலே தாவீது மரித்து போனார். சாலமன் ஆட்சிக்கு வந்தான். இப்பொழுது யோபை கொல்லுவதற்காக எழும்பி வந்தபோது அவன் நாட்டை விட்டு ஓடவில்லை. இராணுவத்தை எல்லாம் சேர்த்து இராணுவ புரட்சி பண்ணவில்லை, கலகம் பண்ணவில்லை. நேர தேவனுடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய கூடாரத்துக்கு போனான். அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே 2 கரத்தையும் பிடித்து கொண்டான். என் நாட்டுக்காக நான் உழைத்தேன், இந்த நாட்டுக்காக நான் பாடுபட்டேன், தாவீதுக்கு நல்ல தலைவனாக இருந்தேன். இந்த சீயோன் கோட்டை என்னால் பிடிக்கப்பட்டது, ரப்பா முற்றுகைப்பட்டது. அவர் குடும்பத்தை சமாதானம் பண்ண எனக்கு கலகம் பண்ணாம, ஒரு தவறான வார்த்தையும் பேசாம பலிபீடத்திலேயே தன்னை சமர்ப்பித்தான். அல்லேலூயா. அந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28, 29 தன்னை தேவ சமூகத்திலே பலியாக மாற்றினான். அவர் செய்த 2 தவறுகள் உண்டு. அந்த காலத்திலே அதற்கு பலன் உண்டு. இந்த காலத்திலே நீ நானும் பண்ணின தவறை பலிபீடத்திலே இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க.
118 சங்கீதம் 27 வசனம் வாசித்து முடிப்போம். 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பலி செலுத்த வேண்டிய அந்த பலியை பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுவது போல இப்பொழுது ஆம், இந்த மகா பெரிய இராணுவ தலைவன் தன்னை பலிபீடத்திலே கரங்களை வைத்து கொண்டான். இவனை குறித்த இந்த நல்ல காரியத்தை சீயோன் கோட்டையை பிடித்தான். இவன் முந்தி ஏறி தலைவனாக மாறினான். சீயோன் கோட்டையில் ஏறினான். நாமும் நித்திய சீயோனுக்கு உரியவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினான். தவறை திருத்த ஏறினான். தவறை திருத்தினான். தாவீதினுடைய உள்ளத்திருந்த தவறை திருத்துவதற்கு போதனைகள் கொடுத்தான். அதில் தைரியமாய் எழும்பி நின்றான். தலைமையத்துவத்தில் இதுவரையிலும் உண்மையாயிருந்தான். அவன் புகழ்ச்சியை தவிர்த்து அவன் எழும்பி செயல்பட்டான். கடைசி வரை பொறுப்பை காப்பாற்றினான். பலிபீடத்தில் ஏறினான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா.